ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத் சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஸ்வீட்ஸ்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரே ஸ்டெப்பில் 2 ஸ்வீட்ஸ் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பன்னீர் ஜாமுன், இன்னொன்று சம்சம்ங்கிற ஸ்வீட். நீங்களும் தீபாவளிக்கு இது பண்ணி அசத்துங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். இந்த 1 லிட்டரும் 2 ஸ்வீட்டுக்கும் சேர்த்து தான். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுருவோம். ஃபுல்லாக ஆற வேண்டாம், பாதி ஆறுனா போதும். பாதி ஆறுனதும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பால் திரியணும். கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ திரியிறது கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா உங்களுக்கு? இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா தெரிஞ்சு பால் தனி தனியான்னு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிடணும். நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நம்ம வடிகட்டிடணும். நல்லா பிழிஞ்சிடணும். இப்போ அந்த தண்ணியை கொட்டிட்டு இப்போ பிழிஞ்சு வச்சதில் நல்லா தண்ணி ஊற்றி அலசிடணும். நம்ம வினிகர்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக, புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா அலசி பிழிஞ்சு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிடணும். நம்ம இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு கையால் நல்லா இழுத்து பிசைஞ்சு நல்ல ஸ்மூத்தான டோவை மாற்றணும். நம்ம திரளாக இருக்கும், அது இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஆயிடணும். நமக்கு இந்த டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2ஆக பிரித்து எடுத்து வச்சுக்குவோம். நம்ம இப்போது ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு சம்சம் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்கிற டோவில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஸ்மூத்தாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ 2 ஸ்வீட்டுக்கும் சேர்த்து பாகு செஞ்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப் ஜீனி, 5 கப் தண்ணி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஜீனி கரைஞ்சதும் நல்லா கொதிக்க விடணும். இதை கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சம்சமை ரெடி பண்ணிடலாம். சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டி நீளமான ஷேப்பாக உருட்டிக்க போகிறோம். எந்த இடத்துலையும் கிராக் இல்லாமல் நல்லா ஷேப்பாக நம்ம செஞ்சு வைக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம செஞ்சு வச்சிடலாம். எனக்கு இதில் 8 சம்சம் கிடச்சிச்சு. இப்போ இதை நல்லா கொதிச்சிட்ருக்கிற பாகில் ஒன்றா போட்டுறணும். இப்போ நல்லா கலந்து விட்டு அதோட ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா வேகணும் அந்த சம்சம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. இப்போது எல்லா சம்சமையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். அதை ஆறட்டும். இப்போ நம்ம கோவா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய், 1/4 கப் பால், 1 ஸ்பூன் க்ரீம், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். பால் கொஞ்சம் சூடானதும் 1/2 கப் பால் பவுடரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். கட்டி தட்டாமல் இருக்கணும். நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கட்டியாகணும். நீங்கள் கொஞ்சமும் விட்டுறக்கூடாது, விட்டால் கீழே பிடிச்சிரும். இப்போ கெட்டியாயிருச்சு. இப்போது எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன்.
அதோட பவுடர் பண்ண சுகர் ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்னாக்கா கொஞ்சம் இலகி வரும், திருப்பியும் கட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்த சம்சம்மை நடுவில் கீறி விட்டு உள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்க கோவா இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே ஸ்டஃப் பண்ணிடணும். இப்போ ஒன்று ஒன்றா ஸ்டஃப் பண்ணி எல்லாத்துலேயும் ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ அதை டெக்கரேஷன் பண்ணிடலாம். மேலே நான் டூட்டி ஃப்ரூட்டி வைக்கிறேன். நீங்கள் செர்ரி வைக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட் ஏதாவது வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ நம்மளோட சம்சம் ஸ்வீட் ரெடி. இப்போ நம்ம அடுத்த ஸ்வீட் பன்னீர் ஜாமுன் செஞ்சிடலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை நல்லா பிசைஞ்சிடணும். இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம பிசைஞ்சிடணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோடு நம்ம ரோஸ் எசன்ஸ் போட்டுடலாம். ரோஸ் கலர் ரோஸ் எசன்ஸ் இதையும் போட்டு நல்லா கலந்து டோவாக ரெடி பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம குட்டி குட்டியாக நம்ம உருட்டி அதே ஷேப்பில் நீள நீளமாக போட்டுட்டோம்னாக்க அழகாக பன்னீர் ஜாமுன் மாதிரி ரெடி ஆயிரும். எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணி வச்சிடுறேன். இப்போ ரெடி. இப்போ இதையும் அந்த சர்க்கரை பாகில் ஒன்றொன்னா போட்டு கொதிக்க விட்டுடலாம். இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட பன்னீர் ஜாமுன் ரெடி. இது ரோஸ் ஸ்மெல்லோட சாஃப்டாக அப்படியே வாயில் வச்சோடனே கரைகிற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு உங்கள் குடும்பத்தை அசத்துங்க. இந்த சம்சம் ஸ்வீட்டும் பன்னீர் ஜாமுன் ஸ்வீட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.